குரங்கணி மலைப்பகுதியில் வனத்தீயில் சிக்கிக் கொண்டவர்களில் உயிரிழப்புகள் குறித்து எந்த உறுதியான தகவலும் இல்லை என தேனி மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ் தெரிவித்துள்ளார். 37 பேர் 2 குழுக்களை நேற்றுக்கு ட்ரெக்கிங் போயிருக்காங்க. நேற்றுக்கு காலையில் ஒரு 12 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு குரூப் ட்ரெக்கிங் குரூப் திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லேருந்து ஒரு 12 பேர் போயிருக்காங்க. 24 பேர் சென்னை ட்ரெக்கிங் கிளப்ல இருந்து நேற்றுக்கு ட்ரெக்கிங் போயிருக்காங்க. இதில் மொத்தம் 8 மென், 25 லேடிஸ், அப்புறம் 3 குழந்தைகள் உட்பட மொத்தம் 36 பேர் போயிருக்கிறதா தெரிஞ்சிருக்கு. நேற்றுக்கு காலையில் ட்ரெக்கிங் போயிட்டு இந்த கொழுக்குமலை அப்படின்ற சொல்கிற ஒரு இடத்துல ஒரு எஸ்டேட்டில் நைட்டு கேம்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ வரைக்கும் எல்லாமே சேஃப் தான். இன்றைக்கி காலையில் சரி திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு நடுவில் எங்கேருந்தோ ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்பாக வந்துட்டு இருக்கவங்க தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுனால ஒவ்வொரு குரூப் ஒவ்வொரு பக்கம் போகும்போது அது சில பேர் பாதுகாப்பான திசை தூக்கி போகும்போது பத்திரமா கீழே வந்திருக்க முடிஞ்சது. மற்ற பேர் கொஞ்சம் பேர் நெருப்பில் சிக்கி கொண்டதா அது தெரிய வருது. காயம் அடைஞ்சது இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 15 பேர் பர்ன் இன்ஜுரிஸ் இருக்கிறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்காங்க. நம்மளோட எல்லா ஆஃபீஸர்ஸ், ஃபாரஸ்ட், ஃபயர், போலீஸ், அப்புறம் மெடிக்கல் ரெஸ்கியூ டீம் எல்லாருமே அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே லோக்கலில் உள்ள சில பேர் லோக்கலைஸும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டாஃபும் இவங்க எல்லாருக்குமே எல்லா விதமான வேணுங்கிற உதவிகள் அளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக தொடர்பு கொள்வது என்ன தெரியுதுன்னா, ஒரு 10லேருந்து 12 பேருக்கு காயங்கள் இருக்குது. சில பேருக்கு சிறிய அளவில் காயங்கள் இருக்குது. சில பேருக்கு கொஞ்சம் அதிகமான பர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ நம்ம அவங்க எவ்வளோ தூரம் எவ்வளோ சீக்கிரமாக அவங்கள கீழே அழைச்சிட்டு அவங்களுக்கான மெடிக்கல் ஹெல்ப் வேணுங்கிற அளவுக்கு மெடிக்கல் மருத்துவ உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்ம வேகமாக துரிதமாக வேலை செஞ்சுட்ருக்கோம். இதில் ஈடுபட்டுருக்கோம். நம்மளோட சிஎம் ஆஃபீஸ்லேருந்தும் சரி, செக்ரட்டேரியட்லேருந்து சொல்லி சீஃப் செக்ரட்டரி எல்லாருமே நம்ம கூட தொடர்பில் இருக்காங்க. கவர்மெண்ட் லெவல்லையும் எல்லா விதமான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இருக்குது நம்மளுக்கு. சூலூர் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஹெலிகாப்டரில் அங்கேருந்து ஒரு மெடிக்கல் ஸ்டாஃப் ப்ளஸ் கமாண்டர்ஸ் இப்போ உடனடியாக ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எனி டைம் அவங்களும் இங்கே வந்துடுவாங்க. நம்மளோட தேடுதலில் அவங்கள மீட்கிற பணியில் அவங்களும் நம்மளோட பக்கபலமாக இருந்து கையோட கை சேர்ந்து அவங்கள மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரமாக மீட்க முடியும் அப்படிங்கிறது நம்ம கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம்.